ராசி விழுந்தாலும் மீண்டும் எழுக்கூடிய அந்த சக்தி பெற்ற ஒரு ராசிக்காரங்க. இதுதான் உங்களுடைய அடையாளமா இருக்கும். சோதனை வர்றதெல்லாம் நம்மளுக்கு சாதனை செய்யதான் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நம்மளை உயர்த்துறதுக்காக தான் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சோதனையும் வருது அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். இவங்களுக்கு மனதில் நிம்மதி அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைவு. ஏன்னா இங்கே வந்து சந்திர நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தாலும் சரி, மனதில் ஒரு விதமான கஷ்டம், ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள்ல ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்கு. அது தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, ஆரோக்கிய ரீதியாவா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், அல்லது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது 8வது ராசி. ராசி சக்கரத்தில் 8வது ராசி அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது குழந்தையிலேருந்தே பெருசாக வயதாக கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இவங்களுக்கு இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அல்லது ஹீமோகுளோபின் குறைபாடு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்க எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆழ்ந்த சிந்தனையோடு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொன்னாலும் அதை அப்படியே சேஃபாக யாருக்கிட்டையும் சொல்லாமல் மனதிலேயே வச்சுருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு துணிச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டமான மனநிலையாக தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுபிறவி மேலே, கடவுள் மீது ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுக்கும் கடவுள் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு உணர்ச்சிகளும் அதிகம், நல்ல ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு முறை ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மை என்ன இருக்குது, கரெக்டாக செயல்படுவாங்களா, கரெக்டாக செயல்பட மாட்டாங்களா, இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க பெரும்பாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு இலக்கை வச்சு அதை பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இலக்கை அடையாமல் ரிட்டர்ன் திரும்பவும் மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு தொழிலில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த இலக்கை அடையிற வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி அந்த குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் மற்ற ராசிக்காரங்களை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே விடாமுயற்சி தான். எதில் இறங்கினாலும் விடாமுயற்சியோடு போராடக்கூடிய அந்த மனோபக்குவம் படைத்தவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மன உறுதியை யாருமே அவ்வளோ சீக்கிரம் உடைச்சிட முடியாது. என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரி அந்த மன உறுதியை மட்டும் அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. என்னால்
என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க, ஒரு தொழிலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒன்று விடாமல் சல்லடை போட்டு சலித்த மாதிரி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருவாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா எதனால் நடந்தது, ஏன் நடந்தது, இப்படி பல கேள்விகள் கேட்டு அந்த பிரச்சனை எதனால் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த துப்பறியும் மனப்பான்மை உடைய ஒரு நபர்கள் அப்படின்னு கூட என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு இவங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னே தெரியாது, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய மனது கொஞ்சம் சங்கடப்படும். அதனால் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும், பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி பழைய காயங்கள் மனதில் ஓடிட்டே இருக்கும். ஒருத்தர் நம்மக்கிட்ட நெருக்கமாக பழகினா கூட அவன் அன்னைக்கு நம்மளை ஏமாற்றிட்டு போனான்ல அப்படிங்கிற அந்த மனநிலை இவங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது உண்மையா இல்லையாங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் குறிப்பாக ஆனி மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். தைரியம் அதிகமாகும். எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். ஏன்னா குருவோடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இருக்குது. சில முக்கியமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்திக்கினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற பெயர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுப்புணர்வும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடினமாக உழைப்பை போடுவீங்க. அந்த உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராகு எதிர்பாராம சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டுட்டு வருவார். அதனால நல்ல ஒரு மேன்மை உள்ள கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்க போகிறீங்க. அதற்கான அஸ்திவாரத்தை இந்த காலகட்டத்தில் போடுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சில சவால்கள் வரும். இருந்தாலும் அந்த சவால்கள்லாம் அடித்து நொறுக்கிட்டு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஒரு சில விஷயங்கள் நின்று போயிருக்கும், தடைபட்டிருக்கும். ஒரு சில விஷயங்களை தொடங்கியிருப்பீங்க. ஒரு சில தொழிலை கூட தொடங்கிட்டு என்னடா இது வருமானமே வரல, இது என்ன பண்ணலாம், விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்களே வந்திருப்பீங்க. மற்றவங்க சொல்லிலாம் நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. நீங்களே அந்த மனநிலைக்கு வந்திருப்பீங்க. ஆனால் அந்த விஷயத்தில் கூட ஃபைனலாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இறங்குவீங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய பொறுப்புணர்வுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு, உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு பலன் இதெல்லாம் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு முக்கியமான ஒரு சில பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம். குறிப்பாக விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. போட்டித் தேர்வுலாம் எழுதுனீங்கன்னா கூட நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயங்களும், பெரும்பாலான கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கட்டுமானம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதன் மூலிமா வருமானம் இரட்டிப்பாகும். டிஜிட்டல் மீடியா சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான வருமானம் பெறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. இவங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இந்த கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா விருச்சிக ராசி என்பவர்கள், அவங்க மட்டும் முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. கூட்டாளரால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பெருசாக ஏதாவது முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. நகையை அடமானம் வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய சேமிப்பும் கூட படிப்படியாக உயரத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். சொத்து தொடர்பான விஷயங்கள், ஒரு சில
பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். அந்த பழைய சொத்துக்கள் மூலிமா அதை விற்கிறதன் மூலிமாவோ அல்லது அதை ஏதாவது வாடகைக்கு விடுறதன் மூலிமாவோ எக்ஸ்ட்ரா ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும். உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பெற்றோருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான தருணம் இது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோடு நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காதலையவே கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்காலத்திற்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி மன அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனை, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நம்பிக்கை வச்சவங்கள ஒரு சில இடத்துல ஏமாற்றும் போது உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனதை பக்குவப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தாலும் அதை வெல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த சோதனை எல்லாமே நம்ம உயர்ந்து நிற்கிறதுக்கு தான், நம்ம முன்னேறத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்த ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் சோதனை எல்லாமே உங்களுக்கு சாதனையாளராக மாற்றத்துக்கு தான் அப்படிங்கிறது அதை உணர்ந்து செயல்பட்டுனீங்கன்னாவே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் வளர்த்துக்கோங்க. சவால்கள் வந்தால் கூட அது வெல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்க போகிறீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. அதுவும் ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடுகளை தொடர்ந்து செய்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு சிலர்லாம் படிப்புக்காக கேட்டிருந்தீங்க. நீங்கள் விஞ்ஞானம் சார்ந்த தொழில் எடுக்கிறது, ஆராய்ச்சி சார்ந்த தொழில் எடுத்து படிக்கிறது, அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழில் எடுத்து படிக்கிறது, காவல்துறை, அரசு நிர்வாகியாகிறதுக்கான ஒரு தகுதி, இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தொழில்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னாலும் கூட ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.